வணக்கம்டா மாப்ள தேனியில இருந்து. வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்கினி நிறுதினி டேய் திருநாவுக்கரசு அங்க பாருங்க அழுப்புருண்ட. மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன ஆருண்யா அம்மாவா? பயங்கரம் வீரண்டி வீரண்டி வாடிங்க. ஓகே, இப்போ நம்ம சதீஷ் அவங்க வீட்டில் இருக்கோம். ஸோ 2 டே ட்ரிப்பாக இங்கே வந்திருந்தோம். 1 டே நைட் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, 2 டேஸ் இங்கே தான். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம், நானும் என் மாப்பிளையும். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ வீட்டுக்குள்ளே யார் யார் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்க போகிறோம். யாரை பார்க்கலாம்? அம்மா என்ன பண்றாங்க பாத்ரூமா? வாங்க வாங்க போலாம் 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 போங்க. என்ன பண்றாங்க பிரியாத்த? என்ன பண்றாங்க? ஐயோ சரி வா, நம்ம வேற ஆள்கிட்ட போயிடுவோம். ஓகே, என்ன பண்றீங்க? தோசை சுட்டுறாங்க. உண்மையிலே தோசை எனக்கு வந்து ஒரு 4 தோசை சுட்டு கொடுத்தீங்க. 4 தோசையுமே சூப்பராக இருந்துச்சு. அதில் 2 தோசை முட்டை தோசை சூப்பராக இருந்துச்சு. இல்லை நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் டிஃபன் முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ பிரியாத்த அடுத்து யாரை பார்க்கலாம்? சதீஷ் மாமா. ஓகே, சதீஷ் மாமா என்ன பண்றீங்க? சதீஷ் மாமா சாப்பிட்டு இருக்கீங்களா? நீங்களும் முட்டை தோசை சாப்பிடுறீங்களா? இங்க பாருங்க வீரண்டி மதுரை வீரன் தானே. ஒரு 2 நாளைக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தேனியில என்னை பார்த்தேனே, மதுரை வீரனே அப்படின்னு. நீங்க தானே? பரவாயில்லையே, ரொம்ப நாள் பழைய டெம்ப்ளேட் இது. இப்போ நம்ம எங்க போறோம்? திருமங்கலம் போறோம். ஓகே, வீட்டுக்குள்ள அனைவரையும் பார்த்தாச்சு. மாமா இல்லை, மாமா வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு. இங்கே வந்து ஒரு வியூ இருக்கு, பால்கனி வியூ. இந்த பால்கனியில் இங்கே இந்த வீட்டில் உட்காந்து சைட் சீயிங் பார்க்கறது நல்லா இருக்கும். சைட் சீயிங் நாங்கள் போர்டு வேர்டு பேசுகிறேன். ஓகே, சூப்பராக இருக்கும் இந்த இடம். நைட்டில் உட்காந்து பார்க்குறப்பையும் சரி. ஏன் பாரு, எங்கே இருக்கு நீ? எந்த இருக்க? இங்கே திரும்ப என்னது மணி டீச்சரா? எதுக்கு அப்படி சொல்ற? மொக்க போடுறாங்க. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து நல்லா நைஸ் ஃபுல்லான இடமா இருக்கும். நைட் உட்காந்து உங்களை அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசுறதுக்கு நல்ல இடம். அந்த மாதிரி இடம் எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடம். என்னதே இருந்தாலும் மாமியார் வீட்டுல நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதை இருக்கு. காலையில டிஃபன் என்ன, கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். அது இளநீர் எந்த டம்ளர் பத்தியில டம்ளர் சைஸை பாருங்க எப்படி இருக்கு. என்னது பிறந்த வீட்டுல கிடைக்காத மரியாதை புகுந்த வீடுன்ற மாதிரி மாமியார் வீட்டுல கிடைக்க புகுந்த வீடு. எனக்கு இது புகுந்த வீடு வச்சுக்க. இளநீ சூப்பர். அடிக்கிற வெயில், மதுரை வெயில பாருங்க. நம்ம வெயிலுக்கு ஏத்தாப்புல தங்கச்சி இளநீர் கொடுத்துருக்கு. ஸ்கூலுக்கு போறீங்களா? மயிலின் என்ன படிக்கிற? எல்கேஜி. நீ என்ன படிக்கிற? ஐஜிக்கு படிக்கிறியா? பரவாயில்லையே, இப்பயே ஐஜிக்கு படிக்கிற. ஓகே, இப்ப லீவா இன்னைக்கு ஸ்கூலு? உனக்கும் லீவா? இந்த படி சின்ட்டு நல்லா இளநீ குடிக்குது. வந்து டீச்சரு இருக்கிறம்மா, இந்த அம்மா ஸ்டூடெண்ட்டு. இப்போ யார் டீச்சர் ஆக போறது? நம்ம போகுது. அடுத்து நீ டீச்சரா? சொல்லிக் கொடு முருகனி, சொல்லிக் கொடு. எழுது எழுது. 1 கீழே போயிட்டு அவ்வளவுதானா? வண்டி விட்டுற இடம் இல்லையாடா உனக்கு? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. குடும்பமே கியூட் குடும்பம் தான். இந்த குடும்பமே கியூட் குடும்பம் தான். அப்பா எவ்வளவு கியூட். அம்மா கியூட். சூப்பர் 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 பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். நானும் நக்கி பாக்குறேன். என்னது? ஓகே, இது வந்து எஸ்எஸ் ஃபேமிலி கிடையாது, கியூட் ஃபேமிலி. இது ஒரு கியூட், லாவெண்டர் கியூட். வீட்ல அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அலாரம் அடிச்சுட்டே இருக்கேன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சாமான் கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி. வீரண்டி அவர் மர்மம் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்றாரு. ஆமா, எங்க வீட்டு மர்மையே. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஓகே, வண்டி எடுத்தாச்சு. நேரா திருமங்கலம் போறோம். சும்மா அப்படியே கலக்கலாம். வண்டியில ஏறுங்கடா.
இதே மாதிரி சொல்லுவோம், வண்டி எடுக்கிறோம். ஓகே, வந்துட்டோம். நம்ம சகோதரர், இவரோட மச்சினை, நானும் மச்சினதே, இன்னொரு மச்சினை இருக்காரு. இவரோட மச்சினை நானு, இவனோட மச்சினை அவரு. அந்த மச்சினை பார்க்க இந்த அண்ணன் வந்திருக்காரு, இந்த மாமா வந்திருக்காரு. அவரு திறக்க மாட்டாரு. ஜாலியா அவரு வந்து பிளே பாய் மூட்ல வந்து இருப்பாரு. என்ன பண்றாங்க எனக்கு தெரியும், வாங்க போய் பார்ப்போம். நம்ம 2 பேரை வெல்கம் பண்ண போறோம். காஜல் ரேடோ. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? காஜல் பார்த்து எவ்வளவு நல்லா இருந்துச்சு. காஜல் கொஞ்சம் இணைச்சிட்டாமா, சோறு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரேடோ. மச்சினை வந்து ரேடோ. ஆனா அவன் இதுங்களை கண்டுக்கிறதே இல்லை. அவன் வந்து உங்க அக்காவை வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களா, அக்காவுக்கு முதல்ல இவங்களை அவன் கண்டுக்கிறதே இல்லை. இதுதான் காஜல். சில குட்டி வரைக்காம உங்களதான் பாக்குறாங்க பாத்தீங்களா. போயிட்டாங்க இந்த வீட்டுல குடும்பம் பண்றாங்கடா. என்னை விட்டுட்டு போனேன் இங்க. இன்னொரு எவ்வளவு சவுண்டா பேசிக்கிட்டு இருக்கான், வர்றானான்னு பாத்தீங்களா வெளியில. கதவே திறக்க மாட்டேன். காதுல வச்சு பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு, ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. என்னையா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு இப்படி கம்பியரை விட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, நீங்க திறந்து விடுங்க. என்ன இது ஒரு நிலைமையா இங்க? நம்ம வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்களா? டேய் மனோஜ், உன் வீட்டுக்கு இப்படித்தான் வரவேற்கிறடா. வரட்டும் அவன் என்ன பேசிக்கிட்டு. 2000 years later. மதுர வீரன் தானே படிக்கிறான். கவிதை எழுதுறான், கவிதை. ஆள் சூப்பரா இருக்கா. இந்த மனோஜ் தம்பி இருக்கு, அப்படி இல்ல மனோஜ் தம்பி வந்து 1 மணி நேரம் ஆச்சு வீட்டுக்கு வந்து. வந்தோடனே தண்ணி விடுறா அப்படின்னா தண்ணி எடுத்துட்டு வரேன். கொடுத்தேன். நீங்க அப்ப மன்னிச்சாங்க. ஒரு பொம்பளை வீட்டுக்கு வந்தா வேகமா கவனிப்பாங்க. நீங்க அப்ப வந்து செக்கிங்ல என்ன செக்கிங் கவனிக்கல. செக் பண்ண வேணாம் ஒரு வேலை நேரம். நாங்க என்ன பண்றேன், ரூமுக்குள்ள கதை அடைச்சிட்டு என்ன பண்றேன், அசைன்மெண்ட் எழுதுறானா இல்ல இவனுக்கு அசைன்மெண்ட் எழுதுறானா இல்ல வேற ஏதாவது ஒரு பிள்ளைக்கு எழுதி கொடுக்கலானா, இல்ல முன்னாடி ஃப்ரெண்டு பேஜ்ல மட்டும் கூட பேரை போட்டிருப்பேன். ஓகே மனோஜ் தம்பி டாடா சொல்லிடுவோம். பாய். நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா வாங்க வீட்டுக்கு. ஃப்ரீயா இருந்தா வா வீட்டுக்கு. ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே வர்ற. ஹாய் கஜல் ரேடோ. பாய்டா. இவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. இங்க இருக்கிறப்ப பார்த்தது, விட காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அங்கிட்டு திரும்பிக்கிட்டாங்க பத்தியா. இவங்க கிளம்புறாங்க, இவங்க நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணவும் கத்து வந்தோம்மா. நம்ம வந்து இப்போ சதீஷ் சொல்லுவோம் உங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு வீட்டை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அப்போ நாங்கள் இப்போ பழைய வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். பூட்டியே கிடக்குது வீடு எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ அடுத்து மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் போய் பாதிலே நிப்பாட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே போய் பார்க்க போகிறோம். என்ன பண்ணலாம் ரிசர்ச் பண்ணி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இருக்கோம். ஸோ மேலே வந்து வீடு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஏதாவது ரெண்ட்டுக்கு ஏதாவது விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்குது, ரெடி பண்ணலான்னு இருக்கோம். லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ லோன் வர அமௌண்ட்டும் இன்னைக்கு மாமா சொல்ல போகிற அமௌண்ட்டும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம்னு வந்திருக்கோம். எப்படி நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் இப்படிதான் சொல்லுவார் அப்படின்னு ஒரு கணக்கை போடுவீங்க. அதெல்லாம் சரியா போவாங்க. திறக்க திரும்பி போகலாம், மேலே போய் பார்ப்போம். ஓகே, இதான் வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் மட்டும்தான் இருக்கு, வியூ ஒன்றுமே இல்லை, எல்லாம் உடச்சு கிடக்கு. ஸோ பல கனவுகளோடு அந்த வீடை கட்ட ஆரம்பித்தோம். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஏமாவானியாக முடிச்சு மனசு முன்னாக்கி விடுறீங்க. டெலிவிஷன் போடுற தம்பி இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கோடி புண்ணியம் தம்பி, நன்றிகள் தம்பி. அதெல்லாம் வெறுத்துருப்பாரு. ஸோ என் ஃப்ரெண்டு அசாருதீன் அவர் தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு, டிராயிங் போட்டு கொடுத்தாரு. 1008 கரெக்ஷன் சொன்னேன் எனக்கு. ஆமா, ஆனா இப்போ ஒரு ஃபைனல் இதுல வந்து நிக்குது, பட் ஆனா அதை முடிக்க முடியல. ஓகே, இப்போ நம்ம அதுக்கான நம்ம வந்து இதை பூசிருக்கோம். எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இப்போ இதை பூசிட்டோம்னா நம்ம இந்த எலிவேஷன் அந்த கிரில் ஏதாவது வச்சு விட்டு அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இப்போ அப்படியே பிளானே மாறுது. ஆக்சுவலாக நாங்கள் இந்த கேப்பு இங்கே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பெருசா இது எதுக்கு நாங்கள் விட்டோம்னா, இங்கே வந்து கிளாஸ் ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்றதுக்காக விட்டோங்க. அதுக்காக இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணது. ஆனால் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு அங்கே கண்ணாடி நார்மலாக ஒரு கிரில்லு கம்பி தான் வைக்க முடியும் போல. என்ன ரெண்டுக்கு வர்றப்ப அது பெருசாக தேவையில்லை. நாங்கள் எங்களோட யூசேஜுக்கு அங்கே வந்து ஸ்டுடியோ பர்பஸ்க்கு அப்படி இருக்கணும்னு நினச்சோம். ஓகே, இப்போ மேலே போகிறோம், பார்க்கலாம் வாங்க. தம்பி வண்டியை விடுங்க தம்பி, மனோஜ் தம்பி ஏறு தம்பி, மேலே போ தம்பி, பயப்படாத தம்பி, மேலே போ. ஏன் பயப்படுறியா?
ஏன் பயப்படுற? சும்மா தானே. போ. தம்பி பயப்படுறாப்புல. ஸோ அந்த ஜாலியில வச்சு எவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். சூப்பரா இருக்கு. டெய்லி மாடிக்கு வந்துடுவோம்ல அப்பலாம். ஆமா பேசிக்கிட்டே வேற இருக்கு. ஆமாம்மா இப்ப இதை வந்து இப்படி பண்ணுவோமாமா, அப்படி பண்ணுவோமான்னு பேசியே என் பொண்டாட்டி சொல்லி தம்பி போனா கேள்வி மேல கேள்வி போட்டு கொள்ளுவோம். ஓகே, இந்த இடத்துல நாங்க ஒரு பெரிய கிளாஸ் வைக்கிற மாதிரி இருந்தோம். நம்ம பிளான் இருந்துச்சுங்க. வேற லெவல்ல இருக்கணும். ஆமா, இதுல வந்து அப்படி ஒரு SS கிளாஸ் வச்சு அப்படியே கீழ இருந்து வரப்ப இது எல்லாமே தெரியும். இங்க டேபிள் போட்டு சோஃபா போட்டு அதாவது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கேதர் ஆகிற மாதிரி அப்படி ஒரு பிளேஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணோம். பிளஸ் இப்போ இங்கே ஸ்டுடியோவா பண்றோம் அப்படின்னா யாராவது இப்போ கிளைண்ட்ஸ் பார்க்க வருவாங்க, ஸோ அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள இங்கே வந்து பேசிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஓகே, அவ்வளவுதான். ஆனா இங்க ரெண்டுக்கு வர்றவங்க சூப்பரா இருக்கு இந்த இடம். ஆமா, இந்த காத்து ஏன்னா நம்ம சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல சேர் 2 அடி எக்ஸ்ட்ரா வேற பண்ணிருக்கோம். உயரம் ஜாஸ்தி, நல்லா காத்தோட்டமா செம்மையா இருக்கும். நல்லா ரெண்டுக்கு வரவங்களுக்கு நல்லா இந்த இடம் காத்தோட்டம் சூப்பரா இருக்கும். இப்போ இது என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்போ உள்ள போறோம். இங்க பாருங்க, ஒரு ஆடிட்டோரியம் ஹால், ஒரு மினி ஆடிட்டோரியமே இருக்கு இங்க. ஏன்னா இங்க வந்து அவ்வளவு செட்டப் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நீங்க நினைக்கலாம் என்னோட இவ்வளவு பெருசா வச்சிருக்காங்கன்னு, பட் எங்களோட பிளான்ன்றது வேற, எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. ஓகே, கீழே இந்த இடத்துல நான் நிக்கிறேன், இந்த இடத்துல கிச்சன் இருக்கு. இங்க கிச்சன் கட்டலாம். ஆமா, இனிமேல் ரெண்டுக்கு வரனால நாங்க கட்டி விடலாம்னு இருக்கோம். எங்களுக்கு தேவைப்படல கிச்சன். இது ஒரு பேலன்ஸ், இன்னொரு பேலன்ஸ், அது ஒரு பேலன்ஸ் அப்படி சொல்லிட்டு சேலஞ்ச் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், அப்புறம் இன்னொரு ஒரு 4 சேனல் ஐடியாஸ் இருக்கு. நிறைய பேர் உள்ள கொண்டு வந்து பண்ணலாம்னு அதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம். கட்டுறதுக்கு முன்னாடி நாங்க நிறைய சேலஞ்ச் எடுத்துட்டாங்க. பாத்தீங்களா, தாயக்கட்டை இங்க இருந்தா அந்த ஸ்டேட்மென்ட்ல சேலஞ்ச் எடுத்தோம். தாயக்கட்டை, அப்புறம் கொள்ளையடிக்க ஆசையில முக்காவாசி சீன் இங்க தான் இருக்கு. கடத்தல் கொள்ளையடிக்க ஆசை ஏன் வரல எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்களா? என்கிட்ட கேட்காதீங்க. அங்க ஒருத்தர் இருப்பான், ஒரு குறுந்தாடிக்காரன் இருக்கான். நேத்து கூட கமெண்ட் வந்துருச்சு, கொள்ளையடிக்க ஆசை எப்போ வரும். இந்த ஹாலும் அந்த பூஜை ரூம் மட்டும் தான். வெளியே வந்து பாத்ரூம் காம்பவுண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் பிளான் பண்ணிருந்தோம். ஸோ இங்கே ஷூட் எடுத்துக்கலாம், எடிட்டிங் பண்ணிக்கலாம் அப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்புறம் வீட்டுல அம்மாப்பாவும் வந்துட்டு கட்டுறதா கட்டுறீங்க, ரூமா கட்டுங்க, அதையும் கட்டுங்க, அதையும் கட்டுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அப்படியே இப்போ ஓப்பனா சொன்னா பியூர்லி கீழே என்ன இருக்கோ அதே மாதிரி எல்லாமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு 25% நாங்க இந்த கடலை வந்து கடக்கணும். இந்த வீட்டுல அதே மாதிரி ரெண்டுக்கு வரவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? அது ஒண்ணு, இந்த வீட்டோட உயரம். இது வந்து சீலிங் ஹைட் வந்து நம்ம நல்லா ஜாஸ்தியா வச்சுட்டோம். ஸ்டுடியோ பர்பஸ்ன்றனால சீலிங் நம்ம உயரமா வேணும்னு. பட் ஆனா இதுல இந்த சீலிங் ஹைட்டா இருக்கா, அப்ப வீடு பாக்குறதுக்கு பெரிய வீடு மாதிரி இருக்கும். வீடு குடியேறவங்களும் நம்ம ஒரு பெரிய வீட்டுல இருக்காங்க அப்படின்னு இருக்கும். நல்லா வென்டிலேஷன் கிடைக்கும் பயங்கரமா. இந்த ஜன்னல் நல்லா பெரிய ஜன்னலாக தான் வச்சிருப்போம். வீட்டுக்கு வரவங்க ரெண்டுக்கு வரவங்களும் அந்த வீடு ஒருத்தான வீடு தான். கொண்டு வந்துட்டு அங்க ஒரு ஜன்னலை போட்டோம்னா கிச்சன் ஓகே, ஹால் ஓகே. சின்ன கரெக்ஷனே சொல்லுவோம். இங்கேயுமே வந்து வெளிச்சம் வரதான செய்யுது. ஒரு பிளானிங்ல தான் பண்ணுவோம். ஒரு ஜன்னல் போதும், அதுவுமே வீடியோ எடுக்கிறப்ப க்ளோஸ் பண்ணிடுவோம். வீடியோ எடுக்கிறப்ப ஃபேன் போட மாட்டோம், ஏசி மட்டும் தான் போடுவோம். மோஸ்ட்லி வீடியோ எடுக்கிறப்ப ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வெளியே இருக்க சவுண்ட் உள்ள வரக்கூடாது இல்ல, அப்படிதானே பண்ணுவோம். அதனால சரி, இப்போ இங்க ஜன்னல் தேவையில்ல, அந்த ஒரு ஜன்னல் இருந்தா போதும், இந்த ஒரு ரூம் தானே, ஒரே ஒரு ரூம் தானே இருக்கு, அந்த ஒரு ஜன்னலே போதும் அப்படின்ற ஒரு பிளானிங்ல தான் அது பண்ணது. அது இன்னைக்கு நிலைமைக்கு வேற மாதிரி மாறிடுச்சு. ஓகே, எல்லாம் நன்மைக்கு, ஆல் இஸ் வெல். இப்போ வந்த வேலையை நம்ம பார்த்துட்டு எவ்வளோ பட்ஜெட் ஆகுது எல்லாம் பேசிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். மீன்ஸ் ஒரு வேற இருக்கு, என் மொட்டாட்டி வேற வாங்கன்னுட்டே இருக்கான். தண்ணி வேற தவிக்க தம்பி மனோஜ் தம்பி தவிச்ச வாய்க்கு கூட வீட்டுக்கு போனேன், தவிச்ச வாய்க்கு கூட தண்ணி தரல. அண்ணன் தண்ணி பாட்டில் கேட்டானே, போய் வாங்கிட்டு வரானான்னு பார்த்து. ரைட்டு, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் மீன் சோத்துல மீட் பண்ணுவோம். பாய்.